வணக்கம் மாணவர்களே. நம்ம சிவில் சர்வீஸ் தேர்வுகளுக்கு படிக்கிறது எவ்வளவு பெரிய சவால்னு உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்ல. போட்டி ரொம்பவே அதிகம், ஒவ்வொரு மார்க்கும் உங்க வெற்றியை தீர்மானிக்கும் இல்லையா? உங்க நேரத்தை மிச்சப்படுத்தி எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கிறிஸ்பா கொடுக்கத்தான் இந்த நடப்பு நிகழ்வுகள் மாஸ்டர் கிளாஸ் செஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இது ஒரு ஹை யீல்ட் ரிவிஷன் செஷனா இருக்க போகுது. அதனால உங்க கவனத்தை எங்கேயும் சதற விடாம முழுமையா கேளுங்க, ஓகே? உங்களுக்கு தகவல்களை ஈஸியா ஞாபகம் வச்சுக்க உதவுற வகையில இன்னைக்கு நடப்பு நிகழ்வுகளை இந்த 4 குறிப்பிட்ட சிலபஸ் டாபிக்ஸா பிரிச்சிருக்கோம். இப்படி ஸ்ட்ரக்சர்டா படிக்கும்போது எக்ஸாம் ஹால்ல உங்களுக்கு தகவல்கள் டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும். சரி, இப்போ நேரா விஷயத்துக்கு வருவோம். நம்ம முதற் பகுதியில அரசாங்கத்தோட முக்கிய திட்டங்கள் அப்புறம் சர்வதேச வெளியுறவு கொள்கைகள் பற்றி பார்க்கலாம். இந்த நம்பரை அப்படியே உங்க மனசுல பதிய வச்சுக்கோங்க. 167 கோடி ரூபாய். இது என்ன தெரியுமா? புதுசா தொடங்கப்பட்டிருக்க அருணாச்சல் கிவி திட்டத்துக்கான பட்ஜெட். மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா அவர்களான தொடங்கப்பட்ட இந்த திட்டம் அருணாச்சல பிரதேசத்துல கிவி பழங்களுக்கான கோல்ட் செயின் வசதிகளை உருவாக்குறத நோக்கமாக கொண்டிருக்கு. ரூரல் எக்கனாமி சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு இது ரொம்ப முக்கியமான டேட்டா. கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ். பிரதமர் மோடி அவங்களோட ஸ்வீடன் பயணத்தோட டைம்லைனை கொஞ்சம் கவனிங்க. மே 17 அன்னைக்கு கோதன்பர்க்ல இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் நடந்துச்சு. அதை தொடர்ந்து ரொம்ப முக்கியமா 2026 இருந்து 2030 ஆண்டிற்கான இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துறதுக்கான ஜாயிண்ட் ஆக்ஷன் டைம்லைனை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. வெளியுறவு கொள்கை வினாக்கள்ல இந்த காலகட்டம் ரொம்பவே முக்கியம். இங்க தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. இன்டர்நேஷனல் அவார்ட்ஸை பத்தி எக்ஸாமினர் கேள்வி கேட்டா இதுதான் உங்க பதிலா இருக்கணும். ஸ்வீடன் அரசாங்கத்தால பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்ட மிக உயர்ந்த சிவிலியன் விருது இது, ராயல் ஆர்டர் ஆஃப் போலார் ஸ்டார். இன்னொரு விஷயம், இது அவருக்கு கிடைக்கும் 31வது சர்வதேச கௌரவம் அப்படிங்கறதையும் கண்டிப்பா மறக்காதீங்க. அப்படியே கொஞ்சம் சயின்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் பக்கம் திரும்புவோம். நான் அடிக்கடி சொல்றதா, இங்க வர டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எக்ஸாம்ல அப்படியே நிறைய கேட்கப்படும். ஸோ எக்ஸ்ட்ரா கவனம் கொடுங்க. இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. உங்க மெமரியை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்க. உலகிலேயே முறையா பயிர்களோட மரபணுவை, அதாவது ஜீனை எடிட் பண்றதுக்கு சமீபத்துல ஒரு ஏஐ பிளாட்ஃபார்ம் உருவாக்குனாங்களே, அது என்னன்னு ஞாபகம் இருக்கா? விடை இதோ, பிளான்ட் ஓபன் கிறிஸ்பர் 1. ஷார்ட்டா சொல்லணும்னா POC1. நம்ம இந்தியாவோட ICAR CRRI விஞ்ஞானிகளால அரிசியை ஒரு மாடலா வச்சு இது உருவாக்கப்பட்டிருக்கு. இதுல ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சர் என்னன்னா, வெளியில இருந்து எந்த ஒரு ஃபாரின் ஜீனையும் சேர்க்காமலேயே கிளைமேட் சேஞ்சை தாங்கி வளரக்கூடிய பயிர்களை இது உருவாக்குது. நம்ம அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜில இது ஒரு மிகப்பெரிய மைல்கல். அடுத்ததா டிஃபென்ஸ்ல ஒரு 3 முக்கியமான அப்டேட்ஸ். இதை டக்குன்னு குறிச்சுக்கோங்க. 1, மேகாலய உம்ரோயில 12 நாடுகள் கலந்துக்கும் பிரகதி 2026 ராணுவ பயிற்சி. 2, கொல்கத்தாவில் GRSC-யால தொடங்கப்பட்ட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ரோந்து கப்பலான INS மித்ரா. 3வது, ADT 3.0 திட்டத்தின் கீழ் கடற்படைக்கான ஹை பவர் மைக்ரோவேவ் ஒப்பந்தத்தை பெற்றிருக்க டான்போ இமேஜிங். இந்த இடங்களையும் நிறுவனங்களையும் தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எதை இவ்ளோ சிறப்பா விளக்குதுன்னு பாத்தீங்கன்னா, சமீபத்துல ஒடிசாவுல சோதிக்கப்பட்ட 2 சூர்யாஸ்ட்ரா ராக்கெட் வேரியன்ட்ஸோட துல்லிய தன்மையை தான். டாக்டிக்கல் வேரியன்ட் 150 கிலோமீட்டர் ரேஞ்சும் ஸ்ட்ராட்டஜிக் வேரியன்ட் 300 கிலோமீட்டர் ரேஞ்சும் கொண்டது. இதோட சர்க்குலர் எரர் ப்ராபபிலிட்டி, அதாவது CEP ரொம்ப குறைவு. இது இந்தியாவை உலகத்தோட மிக துல்லியமான ராக்கெட் தொழில்நுட்பத்துல இணைச்சிருக்கு. சரி, இப்போ எக்கனாமிக்ஸ். பொருளாதாரத்துல இந்த GDP கணிப்புகள் அப்புறம் அதோட டவுன்கிரேட் சதவீதங்களை நீங்க கட்டாயம் ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்கணும். இந்த டேபிள கொஞ்சம் நல்லா கவனிங்க. இந்தியாவின் FY27க்கான GDP வளர்ச்சியை UNDSA-வும் ICRA-வும் ஏன் குறைச்சிருக்காங்கன்னு இது நேரடியா கம்பேர் பண்ணுது. UNDSA 6.4%, ICRA 6.2%, குறைச்சிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்? மேற்காசிய நெருக்கடி, உலகளாவிய நிச்சயமற்ற தன்மை, அப்புறம் உயர்ந்த கச்சா எண்ணெய் விலை உயர்வு. இந்த ரீசன்ஸை கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபினான்ஸ் அண்ட் எனர்ஜில 3 முக்கியமான நியூஸ். IIT பாம்பேயுடன் இணைந்து உருவாக்கப்பட்டுள்ள ரெயின் மும்பை வானிலை தரவு மாடல் ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா வானிலை அபாயங்களை வர்த்தகம் செய்யும் இந்தியாவின் முதல் டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட் இதுதான். இதோட சேர்த்து பஜாஜ் ஜெனரல் இன்சூரன்ஸின் 5 கோடி ரூபாய்க்கான MHCP எட்ஜ் பிளஸ் ஹெல்த் பிளான் மற்றும் பூட்டானோட DGPC-யுடன் டாடா பவர் செஞ்சிருக்க 5000 மெகாவாட் கிளீன் எனர்ஜி ஒப்பந்தம். இந்த 3ஐயும் ஒன்னா லிங்க் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகே மாணவர்களே, இப்போ ஒரு குவிக் ஃபயர் ரவுண்டு. முக்கியமான பெயர்கள், தேதிகளை ஷார்ட் டேர்ம் மெமரியில டக்குன்னு ஏத்த போறோம். ரெடியா? இந்த 2 பேரையும் பாருங்க. யாங் ஷுவாங்ஸி அப்புறம் லின் கிங். உடனே இதை மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஏன்னு யோசிக்கிறீங்களா? இவங்க தான் மதிப்புமிக்க 2026 இன்டர்நேஷனல் புக்கர் பரிசை வென்றிருக்காங்க. நாவல் பேரு தைவான் டிராவலாக். இந்த விருதை பெற முதல் மாண்ட்ரின் சீனா மொழி நாவல் இதுதான் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்.
அடுத்ததா 2 மிகப்பெரிய உலகளாவிய இந்திய அங்கீகாரங்கள். இது அப்படியே உள்வாங்கிக்கோங்க. மேட்ரிட்ல நடந்த நிகழ்வுல பெங்களூருவின் BWSSP நிறுவனம் உலகின் டாப் 5 நீர் பயன்பாட்டு நிறுவனங்கள்ல ஒன்னா செலக்ட் ஆயிருக்கு. 2வது HALஇன் KK வேணுகோபால் அமெரிக்காவின் SCTP அமைப்பின் ஃபெலோவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்திய பரிசோதனை விமானி இவர்தான். இந்த குவிக் ஃபயர் செஷனை 2 முக்கியமான தேதிகளோட முடிப்போம். மே 19 உலக நியாயமான விளையாட்டு தினம், அதாவது வேர்ல்ட் ஃபேர் பிளே டே. அப்புறம் மே 20 உலக தேனீ தினம். இதோட 2026 கருப்பொருள் என்னன்னா, மக்களுக்காகவும் கிரகத்திற்காகவும் தேனீக்கள் ஒன்றிணைதல். இதை கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. இந்த செஷனை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நான் சொல்றதை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த விஷயங்களை கனெக்ட் பண்ணி பாருங்களேன். ஒரு பக்கம் AI தொழில்நுட்பம் நம்ம பயிர்களோட ஜீனுகளையே மாற்றி அமைக்குது. இன்னொரு பக்கம் மழைப்பொழிவை நம்ம பங்குச் சந்தையில ட்ரேட் பண்றோம். இந்த அறிவியலும் பொருளாதாரமும் சேர்ந்து மனித குலத்தோட அடிப்படை வாழ்வாதாரத்தையே மறுவடிவமைப்பு செஞ்சிட்டு இருக்கா என்ன? இதை பத்தி சிந்திங்க. கண்டிப்பா இந்த செஷன் உங்க ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். நல்லா படிங்க. அடுத்த விளக்க வகுப்புல சந்திப்போம். ஆல் த பெஸ்ட்.